ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு நிறைவேறுகிறது. வசனம் சொல்லு, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இது ஒரு மிக மகிமை உள்ள வார்த்தை. பரிசுத்தம் சத்தியம் உள்ள ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய வார்த்தை. மனுஷன்ல இருந்து இது வித்தியாசப்படுது. சொல்லுங்க ஆமே. மனுஷன் நம்ம நினைக்கும் போது நினைப்போம், இவன் இல்லாதவன் இவனுக்கு தானே பாஸ்டர் நியாயமா கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் இல்லாதவன் இவனுக்கு தானே கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது புரிந்து கொள்கிறவர்கள் பிடித்துக் கொள்கிற பாக்கியவான். இல்லாதவனுக்கு, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த தாளந்து உவமையை பற்றி சொல்றார். தாளந்து உவமையை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது, 5 தாளந்து உள்ளவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். 2 தாளந்து வாங்கினவன் இன்னொரு 2 தாளந்தை சம்பாதிக்கிறான். 1 தாளந்தை வாங்கினவன் அவன் வாங்கும் போதே கெட்ட எண்ணத்தோட மண்ணுக்குள்ள புதைச்சிட்டவன். எஜமான் வந்து கேட்டா அவனுக்கு தெளிவா பதில் வச்சிருக்கிறான். இது ரொம்ப பேருடைய வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வருகிறது. எஜமான் கேட்கிறான், 1 வாங்கினிய தாளந்தது என்னப்பா? அவன்
கொடுத்தவரே குற்றம் சாட்டுறான். கொடுத்தவரை குற்றம் சாட்டுறான். கவனிக்கிறல? சொல்லுங்காமே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், கடினமான மனுஷன் நான் அறிந்தேன் திருடேன்னு சொல்றான். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பாதகம் பாருங்க. நீர் விதைக்காத இடத்துல இருக்கு. விதைக்காத வயல்ல போய் நம்ம அறுத்தா நம்ம யாரு? நம்ம விதைக்கல, நம்ம வயல் இல்லை, நம்ம வயல் கிடையாது, நம்ம விதைக்கல, நீர் பாய்ச்சல, உரம் போடல, எதுவுமே செய்யல. சொல்றான், குற்றம் சாட்டுகிறான். நீர் விதைக்காத இடத்துல போய் அறுக்கிற ஆளு, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். சொல்லுங்காமே, இந்த உளுந்து எல்லாம் தெளிப்பாங்க, எள்ளு இதெல்லாம் தெளிச்சு விதைக்கிறது. நீ திருடன்னு சொல்லி கொடுத்தவரை குற்றம் சாட்டுகிறான். அடுத்து சொல்றா, நீர் கடினமான மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் சொல்றாரு, அவன்கிட்ட உள்ளதையும் எடுத்துரு, இதை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள்னு சொல்றாரு. இதை எடுத்துரு. சொல்லுங்க ஆமே. இவன் கையில வாங்கும் போதே பாவமான எண்ணம், கேடான எண்ணம். இந்த ஒரு தாளந்த நான் கூட நினைப்பேன், ஒரு தாளந்த ஒரு 1.5 தாளந்தா மாத்திருக்கலாமே, ஒரு தாளந்த ஒரு 2, 1.25, எதுவுமே பிரயாசப்படலை. மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு கேட்கும் போது குற்றம் சாட்டலாம். தயவு செய்து சொல்கிறேன். அதனாலதான் நல்ல பெரிய கம்பெனியும் சரி, குறிப்பா வெள்ளக்காரனும் சரி, பாத்தீங்கன்னா அவன் பேசிக்காக வச்சிருப்பான். இந்த எக்ஸ்கியூஸ் சொல்றதை கேட்கவே மாட்டான். தப்ப தெரிஞ்சு செஞ்சுட்டு அப்படியே அல்டா கேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டேங்கிறத தூக்கி வீசிடலாம். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். அவனுக்கு தெரியும். கேட்கும் போது இதை சொல்லி சமாளிச்சுக்கிறோன்னு வர்றான் பாருங்க. அவன் பொய்யன். அவன் தெரிஞ்சு செய்யறான். தெரிஞ்சு திட்டமிட்டு கிளியரா செஞ்சுட்டு கேட்கும் போது நம்ம இப்படி சொல்லி சமாளிப்போம், அதை அவன் ஏத்துக்கிறதே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியும் அப்படிதான். தேவன் மன்னிக்கிறார், அது வேற. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறார், அது வேற. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, தேவ ரகசியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் எதுல பிரியப்படுகிறார்? உள்ளவனுக்கு கொடுன்னு சொல்றார். இது இயேசுதான் சொல்றாரு. இரக்கமுள்ள இயேசுதான், கிருபையுள்ள இயேசுதான். சில பேர் நினைக்கிறாங்க இரக்கமுள்ள இயேசுநாதர் நம்ம ஏமாத்தலான்னு. அதுதான் சிரமம் வாய மாட்டேங்க. இரக்கமுள்ள இயேசுநாதர் ஏமாளி கிடையாது. மன்னிக்கிற இயேசுநாதர் ஏமாளி கிடையாது. சொல்லுங்க ஆமென். இரக்கமுள்ள இயேசுநாதர் ஏமாளி இல்ல, மன்னிக்கிற இயேசுநாதர் ஏமாளி கிடையாது. அதனாலதான் சிலர் அவரை பரியாசம் பண்ணி கெட்டு போறாங்க, பயந்து நடுங்குகிறவர்கள். சொல்லுங்க ஆமென். தேவ மகிமையில பிரவேசிக்கிறார். உண்மையுள்ள ஊழியக்காரனை வான்னு சொல்றார். கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனா இருந்தாய், வா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. சொல்லுங்க ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், வா உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ ரகசியம் வெளிப்படுகிறதுக்கு இயேசு சொல்லுகிறார், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வேத வாக்கியத்துல ஏசாயாவுல வாசிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் இது வருது. அது கொஞ்சோண்டு தான் திராட்சை பழம் வருது, கொஞ்சம் தான், ஆனா அதை வெட்டாதேன்னு சொல்றார். அது 100 மடங்கு பலன் கொடுக்கல, அது 1-2 தான் கொடுக்குது, ஆனாலும் வெட்டாத. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பழம் தான் இருக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, ஆனாலும் அது வெட்டாத. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் கனிகொடாத மரத்தினுடைய நிலைமை வேற. கனிகொடாத மரத்தினுடைய நிலைமை வேற. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, மிக மிக முக்கியமானது. அதனாலதான் சிலருக்கு ஜெபம் பண்ண பிடிக்காது, பைபிள் பிடிக்காது, வீட்டு ஜெப கூட்டம் பிடிக்காது. சொல்லுங்க, அல்வா கட்டி மாதிரி ஆசீர்வாதம் பிடிக்கும். யாரு தருவாங்கிற? எதுக்கு தரணும்னு நான் கேட்கிறேன். வீட்டு ஜெபம் கசக்குது பாஸ்டர், ஆராதனைக்கு வர ரொம்ப கசப்பா இருக்கு பாஸ்டர், பைபிள் படிக்க கசப்பா இருக்கு, எல்லாமே ரொம்ப கசப்பா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. சிரமமா இருக்கு பாஸ்டர், போர் அடிக்குது பாஸ்டர். என்ன பாஸ்டர் ரொம்ப டஃப்பா சொல்றீங்களே? சொல்லுங்க ஆமே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு சிரமம் இருக்கும் போதே உனக்கு தேவனை தேட உனக்கு இருதயம் இல்லையே? இவ்வளவு சிரமம் இருக்கும் போதே உனக்கு தேவனை தேட மனசு இல்லையே? சொல்லுங்க ஆமே. கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் பரிபூரணத்தை நோக்கி ஆண்டவர் நகர்த்துவார். பரிபூரணத்தை நோக்கி அவனை நடத்துவார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது ரொம்ப கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்குது. இல்லாதவனிடத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறார். இல்ல இவன்ட்ட எண்ணெய் இல்ல, எண்ணெய் அது இல்ல, விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் இல்ல, தெய்வ பக்தி இல்ல, தெய்வீகம் கிடையாது, தேவனை தேடுகிற உணர்வு கிடையாது, தேவனை தேடுகிற ஆவி கிடையாது, கர்த்தருக்கு உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துற அது கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. உள்ளவன் இல்லாதவன் ரெண்டையும் பார்க்கிறார். நீங்க பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்குரிய விஷயங்களை பார்க்கிறார். என்ன அது கர்த்தருக்கு தெளிவா தெரியும். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் ஜெபத்துல ஸ்தோத்திரத்துல நிரம்பி இருக்கிற ஒரு மகிமை இருக்குது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒண்ணுமே இல்லாத பாத்திரம் ஆண்டவர் தெரியும். ஒண்ணுமே இல்லை, இந்த பாத்திரத்துல ஒண்ணும் இல்லை, அந்த பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, அந்த பாத்திரத்துல நத்திங் இஸ் தேர், ஒண்ணும் கிடையாது, தெய்வீகம் கிடையாது, ஜெப அனல் கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிரா இல்லைன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானிடத்துல சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் யோவானை கூட்டு சொல்றார்,
பத்மு தீவுல சிறைச்சாலையில் இருக்கிற பத்மு தீவுல சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யோவானுக்கு சொல்றார், சபைக்கு இதை எழுது, நீ ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு, நான் வாந்தி பண்ணி போடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவ மக்கள், வருடத்தின் தொடக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் உன் பாத்திரத்துல ஏதாவது இருக்கணும்னு நினைங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளவனுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். உள்ளவனுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். இது எச்சரிப்பின் வார்த்தை. சொல்லுங்க ஆமென். நல்ல பைபிள் இருக்கு, நல்ல கண்ணு தெரியுது, நல்ல வெளிச்சம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு, மனசே இல்லை பிரதர் பாஸ்டர், மனசு வரமாட்டேங்குது பாஸ்டர். நீ இல்லாதவன். சொல்லுங்க அல்லேலூயா. இல்லாதவன், தேவனை தேடாத மனுஷன், உன்னை சரிப்படுத்திக் கொள்ள விரும்பாத மனுஷன், கர்த்தருடைய பாதைகளை விரும்பாத மனுஷன், கர்த்தரிடத்துல காரியங்களை எதிர்பார்க்காத மனுஷன். சுத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில பேருக்கு லாட்டரி சீட்டு அடிக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அந்த லாட்டரி சீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டார், அவர்கிட்ட இல்லது. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். தியானித்து பாருங்க. இருந்த இடத்துலதான் ஆபிரகாம் ஈசாக்கு இருக்கிறான். கர்த்தர் அப்படியே மூவ் ஆகிறார். தேவனை தேடுகிற மனிதர்களோடு அவர் நடந்து வருகிறார். தேவனை தேடுகிற மனிதர்களோடு அவர் மூவ் ஆகிறார். இந்த வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை. உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், அவன் பரிபூரணத்தை நோக்கி வேணாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போவான். சொல்லுங்க ஆமென். உங்கள்கிட்ட இல்லைன்னா பெற்றுக்கொள்ள விரும்புங்க. சொல்லுங்க ஆமென். ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புங்க. அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் ஆவிக்குரிய மகிமையை பற்றி தான் சொல்றார். ஸ்தோத்திரம். திருப்புங்க பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Thank you Lord. 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க அல்லேலூயா. இது ஒரு உவமையா சொல்றார். இந்த காலத்துல நீங்க நிலத்துல எது எடுத்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தம். மாஸ்டர் அஸ்திவாரம் தோண்டுனே அப்படியே டிங்கு டிங்குன்னு கேட்டுச்சு பாஸ்டர். வெண்கல பானை மாதிரி தெரிஞ்சு, அப்படியே பித்தாள பானை மாதிரி தெரிஞ்சுன்னு உடனே நம்ம தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம். அவர் வந்துருவார் ஜீப்ல பழங்கால பொருள் எல்லாம் கொண்டு போக. ஆண்டவர் இயேசுநாதர் இந்த சொல்ற இந்த காலத்துல நீங்களே எடுத்துக்கலாம் புதையல. சொல்லுங்க ஆமென். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன்னா அப்ப பேங்க் கிடையாது, அப்ப எந்த பேங்க் கிடையாது. நீங்க போய் போட்டு வச்சு அது கூடுதலா வரும். இப்போ 5 வருஷத்துல 2 ரெட்டிப்பாகும், 3 ஆகும், அதில் 1 ஆகாது. நீங்க வச்சிருக்கிறதே அந்த காலத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் இந்த ஓமையை சொல்ற நாள்ல எல்லா மனுஷரும் நிலத்துலதான் மார்க் பண்ணி புதைச்சு வைப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இத்தனை அடி தூரம் நடந்து போய் இத்தனை தப்படின்னு சொல்லுவாங்க. தப்படி, கால் தூரம், கெஜ தூரம், முளை தூரம்னு இருக்கும். இந்த கிராஸ்ல, இந்த நிலத்துல இருந்து இந்த கிராஸ்ல இத்தனை அடி தூரம் நடந்து போய் அந்த இடத்துல இத்தனை அடி ஆழத்துல குழி வெட்டி செப்பு பானையில வச்சு மூடிடுவான். தூரதேசத்துக்கு போயிருப்பான். ஏன்னா அது பேங்க் கிடையாது. எங்கேயுமே நீங்க அறையில எல்லாம் வைக்க முடியாது. சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு வனாந்திரமா இருக்கும், காடு மாதிரி இருக்கும். அவன் சொந்த இடமா கூட இருக்காது. சொந்த இடம்னா தான் தோண்டிடுவானே. யாருக்குமே தெரியாம அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை தூரம் நடந்து போய் இந்த திசையில, இந்த தூரத்துல, இவ்வளவு தூரத்துல நடந்து போனா அவன் காலில் நடந்து போவான். கால், நம்முடைய கால்ங்கிறது, பாதங்கிறது 1 அடி, சான்ங்கிறது 9 இன்ச்சு. இத்தனை அடி தூரம், கெச்ச தூரம் நடந்து போய் இந்த இடத்துல குழி தோண்டி இந்த திசையில புடைச்சு வச்சுப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் செத்து போயிட்டான்னு முடிஞ்ச கதை உள்ளதான் இருக்கும். செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சுன்னா இவனை கொண்டுருவாங்க இந்த இடத்துல. ஏன்னா அவனுடைய செல்வம். அதனாலதான் அந்த நாட்கள்ல கூட்டமா இருப்பாங்க. ஆபிரகாம்னு சொன்னா ஒரு 300-400 பேர் அவனை சுத்தி இருப்பாங்க. அவன்கிட்ட இருக்கிற பொண்ணும் வெள்ளியும் பாதுகாக்கிறதுக்கு எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். 318 பேர் கத்திய உருவிடான்னா ராஜாக்கள் நிக்க முடியாது, வெட்டி சாச்சிருவா. அதனாலதான் ஆயுதம் தரிப்பித்துன்னு வசனம் சொல்றது. ஆயுதம் தரிப்பிங்க. என் லோத்து கொண்டு போயிட்டாங்க, என் சகோதரன் மகன் லோத்துவை நம்ம காப்பாற்றணும். வந்தாலும் வருது போனாலும் போது எல்லாம் கத்திய தூக்குன்னு சொல்றான். ஆபிரகாமோட 318 பேர் சண்டைக்கு போறான் பைபிள் படிக்கும்போது. சொல்லுங்க ஆமென். அப்ப பேங்க் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் பாதுகாக்க அவனை சுற்றிலும் பெரிய கூட்டம் இருக்கும். அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை வர்த்தகரிடத்தில் வித்து அதை பணமா வச்சிருப்பாங்க. பணம்னா அந்த தங்கத்தை உருக்கி ஊத்தின வட்டுகளாக இருக்கும். பேப்பர் பணம் கிடையாது அப்ப. அதனால நீங்க பைபிள வாசிக்கும் போது இருக்கும், ஆபிரகாம் எல்லா இடமும் பைபிள் முழுவதும் வரும். ஒட்டகத்துல மூட்டையில கட்டி தான் காசை கொண்டு போவாங்க. தங்க காசுகளையும் வெள்ளியையும், தங்கத்தையும் வெள்ளியையும் மூட்டையில கட்டி எண்ணி அதை ஒட்டகத்துல ஏத்தி தான் கொண்டு போய் கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அர்த்தத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன், சொல்லுங்க ஆமென், ஒரு நிலத்தில புதைந்து இருக்கிற பொக்கிஷத்தை அறிந்து கொண்டான்.
இந்த நிலத்துக்குள்ள அவனுக்கு செய்தி தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. சுவாரஸ்யமா என் ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். இந்த பொக்கிஷத்தை இவன் பார்க்கல, இந்த செய்தியை கேட்டான். இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கு, அவன் இறந்து போனானோ என்னமோ தெரியல. ஒரு பெரிய பொக்கிஷம் புதையல் இந்த ஸ்பாட்ல இந்த இடத்துல இருக்குங்கிற செய்தி மட்டும்தான் அவனுக்கு கிடைத்தது. அவன் கண்ணால பார்க்கல இன்னும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியம் நமக்கு உப்பு கரைகிற மாதிரி கரைஞ்சா தான் உயிர் அடையும். அவன் கண்ணால இன்னும் பார்க்கல, அதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு, அந்த பானைக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியாது. சொல்லுங்க ஆமென். ஆனா அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் உள்ள இருக்கிறது. there is a treasure. பெரிய பொக்கிஷம் அதுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த நிலத்துக்கு கொடுத்துதான் வாங்கணும். அந்த நிலத்தை என்ன செய்யணும்? கொடுத்தா வாங்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா என் ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது, ஆனா அதுக்குள்ள இருக்கு. அந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லையே பாஸ்டர், நான் என்ன செய்யறது? அந்த நிலம் ஏன் இல்லையே. சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்றார், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்கு உண்டான எல்லாவற்றையும். இது அந்த காலத்துல நடந்திருக்கு. அது உவமைகள் பூரா அதனால ஒப்பிட்டு சொல்றார் ஆண்டவர். உவமைகள், பேரபிள் ஒப்பிட்டு சொல்றார். இப்ப தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்கிறாமே, சந்தோஷத்தினாலே போயின்னு சொல்றார். சொல்லுங்க ஆமென். யோசிச்சு பாருங்களேன், நம்ம மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல பொண்ணு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, என்னென்னமோ திடீர்னு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஒரு வாரம் சந்தோஷம், ஒரு 2 நாள் சந்தோஷம், 3 நாள் சந்தோஷம் இருக்கு. நல்லதுதான், தப்பு இல்லை. மனுஷனுக்கு சந்தோஷம் வேணும்ல. ஒரு வீட்டை மொத்தமா வாங்கிட்டோம், ஏதோ ஒரு சந்தோஷம் வருது. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, அற்புதமாய் ஆண்டவர் இந்த மகிமையான அந்த உவமையை சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த நிலத்துல பொக்கிஷம் இருக்கு, அது எவ்வளவுன்னு தெரியல, ஆனா செய்தி மட்டும்தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இந்த செய்தி நம்ப தகுந்த செய்தி, இதை முதல்ல நம்புகிறான். இந்த செய்தியை அவன் நம்புகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த செய்தியை நம்பிட்டு என்ன செய்யறான்? அந்த நிலத்தை வாங்கணுமே, தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறான். தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையா சொல்லி வச்சிருக்கிறார். இல்ல பாஸ்டர், ஏன்ட்ட விற்க முடியாது பாஸ்டர், ஏன்ட்ட நான் விற்க முடியாது அப்படின்னா நீ இந்த நிலத்தோட மாரடிச்சுட்டு கிடக்க வேண்டியதான். அதுதான் சொல்றாரு ஆண்டவர். இந்த நிலத்துல நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னா நீ இங்கே கிடக்க வேண்டியதான். இந்த நிலத்தை அவன் விற்று விடுகிறான். விட்டுட்டு சந்தோஷத்தினால போய் அந்த நிலத்தை வாங்குகிறான். அந்த நிலத்தை வாங்கினது நிலத்துக்காக வாங்கல, அதுக்குள்ள இருக்கிற புதையலுக்காக வாங்கினான். சொல்லுங்க கர்த்தர் சொல்ற பரலோக ராஜ்யம் அவ்வளவு மகிமை உள்ளதுன்னு சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய மகிமை என்னன்னா இது பெருசா அப்படி இல்லை. ஆண்டவர் மகிமையாய் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை செய்தியைத்தான் கேட்கிறோம், ஆனால் அந்த வாஞ்சை, ஆர்வம், அவன் தனக்குண்டானதை விற்று போய் அந்த நிலத்தை அப்படியே வாங்குகிறான். இந்த நிலத்தை வாங்கினதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்காக. சொல்லுங்க தோண்டி 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 எப்படியாவது இந்த பொக்கிஷத்தை எடுத்துறணும். இது இயேசு சொல்லுகிறார். இரண்டாவது உவமையை அதைத்தான் சொல்றார். வாசிக்கிற 45ஆம் வசனம் வாசிங்க. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். எத்தனை பேர் கவனிக்கிறது? சொல்லுங்க. இதுலயும் இதே தான் சொல்றார். உங்ககிட்ட கொண்டு வந்து முத்தை கொண்டு வந்து காட்டினா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒரு கண்ணாடி கல் மாதிரி தெரியும். ஒரு முத்தை உங்களிடத்துல காட்டினா அதனுடைய விலையை உங்களால சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு தெரியாது. ஒரு வைரத்தை உங்களிடத்துல என்னிடத்துல காட்டினா எனக்கு தெரியாது, வைரத்தை நான் பார்த்ததும் இல்லை, அதை பற்றி அறிவே எனக்கு கிடையாது. வைரம் எப்படி இருக்கு, ஒரு வைரத்துக்கும் கண்ணாடி துண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியாது. சொல்லுங்க ஆமென். ஆனா அதை அறிந்த மனிதனுக்கு அது தெரியும். கோகினூர் வைரம்னு யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. எங்க இருக்கான் அது? நியூஸ் கூட படிக்கல. லண்டன் மியூசியத்துல வச்சிருக்கானா, அங்க இருந்தது கோகினூர் வைரம். பரிசா கொடுத்தது. எத்தனையோ டாலர் சொல்றான், எத்தனையோ கோடி டாலர் சொல்றான். கோகினூர் வைரம் நம்ம கேட்டதோட சரி, அது பத்திரமா வச்சிருக்காங்க. இங்க இருந்து ஏதோ கொடுத்தது என்னமோ சொல்றாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கேட்டீங்கன்னா சிகப்பு கண்ணாடி துண்டுக்கும் கோகினூர் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. சிகப்பு கண்ணாடி துண்டுக்கும் அதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. எனக்கு அதை பற்றிய புரிதல் கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அந்த இடத்துல சொல்றார், உவமையாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை, விலை உயர்ந்த முத்தை தேடுகிற வியாபாரிக்கு அது ஒப்பாக இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். அந்த வியாபாரி அந்த மனுஷன்ல ஒருத்தனா நிக்கிறான். நம்ம எல்லாம் சூழ்ந்திருந்தா அவனுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு அது தெரியும். தயவு செய்து கவனிங்க. அதான் ஆவிக்குரிய மனிதர்கள். அவனுக்கு தெரியும் இந்த முத்தினுடைய விலை இவ்வளவு. இதை கொண்டு இந்த ராணி கிட்டத்துல, இந்த ராஜாவிடத்துல வித்தோம்னா நமக்கு எவ்வளவோ பணம் கிடைக்கணும் அவனுக்கு தெரியும். நம்ம கண்ணால பார்த்தோம்னா அது கண்ணாடி துண்டு, அவ்வளவுதான். இது என்ன கண்ணாடி துண்டு, இது வேணாம். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கண்ணாடி துண்டுனால என்ன பிரயோஜனம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மதிப்பை தெரிந்த அந்த மனுஷன் அவன் என்ன செய்கிறானோ அதே தான் அவனும் செய்கிறான். வாசிக்கிற 45ஆம் வசனத்துல வாசிங்க. 45, 46. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். சொல்லுங்க அல்லேலூயா.
இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தருடைய மக்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தினுடைய மகிமையினுடைய விலை தெரிந்திருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகளுடைய மகிமை. ஆண்டவர் சொன்னார், பன்றிக்கு முன்னாடி முத்த போடாதேன்னு இந்த வசனத்தை சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. தன் கால்களால் பீறி போடும், அதனுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது. பன்றிக்கிட்ட கொண்டே இந்த முத்த போடாதேன்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. இது இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை சுகமாக்குகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தை என் சாபத்தை என்னை விட்டு நீக்குகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை உயர்த்துகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை எச்சரிக்கிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆறுதலும் கிருபையுமா இருக்கிறது, என் சரீரத்துக்கு ஜீவனா இருக்கிறது, தீர்க்க ஆயுசா இருக்கிறது. நீதிமொழிகளை வாசிக்கிறோம் பாருங்க. புதையல்களை தேடுகிறது போல அதை நீ தேடுவாயாகில் அப்பொழுது நீ அறிவை கண்டடைவாய். விளையாட்டுக்கு சொன்னார் நீதிமொழிகளை சாலமோன். வாசிங்க பார்ப்போம். புதையலை தேடுற மாதிரி தேடினா மகனே ஞானத்தை கண்டடைவாய். சொல்லுங்க அல்லேலூயா. புதையல்களை தேடுகிறது போல நீ நாடி தேடுனா, ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னுடைய மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, நீ உன்னுடைய செவியை ஞானத்திற்கு சாய்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன்னுடைய இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, என்னுடைய கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அதை வெள்ளியை போல் நாடி, புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க ஆமென். அப்பொழுதுதான் நீ கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதுன்னு கண்டடைவாய். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னு நீ என்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே புதையலை தேடுற மாதிரி தேடணும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுறது என்னன்னு நீ அறிகிறதுக்கே புதையலை தேடுற மாதிரி தேடணும். உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் புதையல் தேடுறவங்க இருக்கிறாங்க. தங்கத்தை தேடுறாங்க கூட்டம் கூட்டமா. ஆப்பிரிக்காவில் நல்ல கல்லுகளை தேடுறாங்க. கூட்டம் கூட்டமா தேடுற மக்கள் இருக்கிறாங்க. அதுக்குன்னே அவங்க தொழிலே அதுதான். பாலமா பாறையின் ஓரங்களில் பாலமா அதை தேடுவாங்க. அதுக்கு மண்ணை அரிச்சு தங்கத்தை உண்டாக்குவாங்க. ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதையே நீ என்ன செய்யணும்? புதையல் மாதிரி தேடும் பொழுதுதான் அப்பொழுது நீ அறிவை கண்டடைவாய். சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். 4:5. அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, தயவு செய்து முதல் கதவை திறக்கணும் பைபிள். பேங்குக்கு போறீங்க, வாட்ச்மேன் நிக்கிறாரு, முதல் கதவு, அப்புறம் 2வது கதவு, அப்புறம் வரிசையா போய் அங்க கருவூலம் அங்கெல்லாம் பெரிய ஒரு பெட்டி வச்சிருப்பார். லாக்கர் நீங்களும் நாங்களும் எடுக்க முடியாது, அவர் தான் எடுப்பாரு. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி போய் அவர் நினைச்சாலும் லாக்கர் எடுக்க முடியாது. சொல்லுங்க ஆமென். ப்ராசஸ் எல்லாம் கடந்து போன பிறகு தான் வைக்கலாம், எடுக்கலாம். லாக்கர் அங்கதான் இருக்கு. லாக்கர் சாவி அவர்கிட்ட இருக்கு. கேட்ல இருந்து தான் தாண்டி போகணும். கேட்டை தாண்டி வரிசையா போகணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டை தாண்டி வரிசையா போனா அங்க லாக்கர் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை, மகிமையான வார்த்தை இங்க சொல்றாரு ஆண்டவர். தயவு செய்து சொல்லுங்க ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், விரும்பணும். அதுக்குள்ள தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். இங்கே சாலமோனை கொண்டு சொல்லும்போது இந்த வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு கஷ்டப்படுறோம் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லைன்னா. பாஸ்டர் வரவே மாட்டேங்குது பாஸ்டர், கரைச்சி தான் ஊத்துறேன், பிள்ளைக்கு படிப்பே வருது இல்லையே, புரியுது இல்லையே, ஞாபகம் நிற்க மாட்டேங்குதே, மண்டைக்குள்ள ஒன்றும் போக மாட்டேங்குதே. சொல்லுங்க அல்லேலூயா. எங்கெங்கேயோ படிக்க போய் பார்க்குறேன், மக்கா தானே இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு குறுக்கு வழி உங்களுக்கு சொல்றேன், விருப்பத்தோட பைபிள் படிங்க. ரொம்ப குறுக்கு வழி. சொல்லுங்க ஆமே. என்னுடைய தம்பி தான் சொல்லுவான். அப்சா காலேஜில் படிக்கும்போது, அப்சா காலேஜ் அங்கே படிக்கும்போது அவனுடைய ப்ரொஃபஸர் பிராமின், பக்கா பிராமின்னா கோடு, பக்கா கோடு, பட்டா கோடு போட்டு அவர் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார் சொல்லுவாங்க. இன்னைக்கு யாரையுமே அவரை பற்றி கவலைப்பட மாட்டார்னே. சம்பளம் 1 லட்சம் ரூபா. அவர் பேண்ட் சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா செல்லாது. பஸ்ஸில் தான் வருவார். பஸ்ஸில் ஒரு கொக்கி, அந்த கொக்கியில் ஒரு மஞ்சள் பை. யாராவது போவோமா? என் மனைவி தான் நேர்ச்சோம், நம்ம ஆட்களை கொஞ்சம் வந்துட்டா ஒரு பை, ஒரு சில்வர் பேக்கு. எங்க அப்போ செல்ஃபோன் நம்மளை எல்லாரும் மதிக்கணும்னு ஜனங்கள் படுற பாடு. ஒரு சில்வர் டப்பா, அப்போ தான் நம்மளை டீச்சராக மதிப்பான். என்னத்தை சொல்ல, அவர் மனைவியும் ப்ரொஃபஸர், அதே காலேஜில் 2 பேரும் ப்ரொஃபஸரு. யாரை பற்றியும் அவர் கவலைப்பட்டதே இல்லை. தெரியாது. ஒரு மஞ்சள், ஒரு கொக்கி, இரும்பு கொக்கி. அந்த இரும்பு கொக்கியை அந்த பஸ் கைப்பிடி வச்சிருப்போம்ல, அதில் போட்டு வரான். அதில் தூக்கி ஒரு வாங்கின மஞ்சள் பையத்துக்கு, அந்த மஞ்சள் பையில ஏதாவது டப்பா சாப்பாடு ஒரு இதாக இருக்கும். நம்ம கொண்டு வர மஞ்சள் பை 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அவர் பாட்டுக்கு கோட்டை போட்டு டக்கு டக்குன்னு போயிட்டு. அடுத்தவர் என்ன நினைப்பாரு, அந்த ஜோலியே கிடையாது. அது மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஒரு 5-6 வடை வாங்குவாராம். 5-6 வடை, சட்னி, ஒரு பேப்பர் பிளேட் எல்லாம் வாங்கி
அவர் சாப்பிட்றதுக்கு இல்லை. அங்கே ஒருத்தன் சப்பானியா கிடப்பான், அழுக்கு நாத்தமா, அவனை போய் ஒரு தண்ணியை வாங்கி முகத்தை தொடச்சி அவனுக்கு ஊட்டி விடுவாரான். கிறிஸ்தவரில் அவர் பிராமின் ஊட்டி விட்டுட்டு தண்ணியும் கொடுத்துட்டு போயிடுவான். எங்க அப்பா அவனுக்கு என்ன பைபிளா இருக்கு, ஏழைக்கு இறக்கம் காட்டு அப்படின்னு. ப்ரொஃபஸர் அடுத்தவன் பார்க்குற பற்றி அவர் மட்டும் உட்காந்து பிசைஞ்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி மவங்களை விட்டு போயிடுவார். அவன் கிடையா கிடக்குறவன். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு ஒரு காசு வந்தா நம்மளை பிடிக்க முடியுதா ஆண்டவரே? 100 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் சம்பளம் உயர்ந்தாவே நம்ம எங்கேயோ போயிடுறோமே ஐயா. ஏசுவே அவர் சொல்லுவா பிரவாரம் இங்க வா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 40 பேர் படிச்ச இடத்துல 40 பேர் படிக்கிறான், 3 வருஷம் பிஏ லிட்ரேச்சர் முடிக்கிறாங்க. வா 3 பேர் நீங்க நல்லா இருப்பிய. ஏசுவே நீங்க 3 பேர் நல்லா வருவிய, பாக்கி 37 பேர்ல ஒருத்தனை தர மாட்டான். பால் கடை, டீ கடை, பல கடைகள், அந்த பேப்பர் கடை என்னத்தையா வச்சுட்டு மெக்கானிக் கடை எல்லாமே சொல்லிட்டு போயிடுவாங்க. 3 பேர் மட்டும்தான் தேர்விய. கேக்குதா? சொல்லுங்க. அவன் அந்த 3 பேர் தான் தேறிருக்காங்க. ஏன்னா அப்புறம் இன்னொரு சொல்றாரா, நீ நல்ல ஆசீர்வாதம், நல்ல இங்கிலீஷ் சொல்லணும், பைபிளை படி. சொல்லுங்க. அவன் ஆங்கில பைபிளை வச்சுட்டு பைபிளை படி சொல்றது யாரு? பாஸ்டர் கிடையாது, பிராமின் ப்ரொஃபஸர். பைபிள் படியா? ஷேக்ஸ்பியர் என்னடா ஷேக்ஸ்பியர் அதெல்லாம் விடா, உன் பைபிளை படியா, அதுல இல்லாத ஞானமா? சொல்லுங்க. அவன் எனக்கு ஆண்டவரே அதுல இல்லாத பொக்கிஷமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுல இல்லாத ஞானமா இருக்கு. வாடா பைபிள் படிடா, இங்கிலீஷ் பைபிள் படிங்கடா. சொல்லுங்க அல்லேலூயா. இங்க எத்தனையோ நாட்டுக்கு போறேன், நீங்க ஆஸ்திரேலியாவில் ப்ரொஃபஸரா இருக்கான். ஒரு தடவை பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அவனுக்கு சின்ன இனிஷியல் பிரச்சனை, கீழே உள்ளவங்க ஒருத்தனை விடலை, போய் நின்னா அவன் அவசரமா போகணும். கீழே உள்ளவங்க எதோ பிரச்சனை பண்றான். பாஸ்போர்ட் ஆஃபீஸரை நான் பார்க்கணும். இப்ப நீ கேட்டே மூட முடியாது, ஆஃபீஸை மூட முடியாது. நீ என்ன தடுக்கிறது? இந்தியன் சிட்டிசன் தான். பாஸ்போர்ட் ஆஃபீஸரே என் பிரச்சனையை நான் நேரம் சொல்லணும், நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ ஆஃபீஸை மூட முடியாது அப்படின்னு ஒன்று மேலே டிவியில் பார்த்து அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லி உடனே அதை சைன் பண்ணி விட்டுட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. ஆமென். மனுஷ பெல்லாங்கிறதுக்காக சொல்லலைன்னா வயசுன்னு சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். சொல்லுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளை பைபிள் படிக்க சொல்லுவீங்களா? நீங்க டியூஷனுக்கு போ, என்ன மக்குறோம், டியூஷனுக்கு போ, அங்க படி, இந்திய படி, குப்பையா படி, டான்ஸ் படி, உருப்படாத பூரா படி, கராத்தை வேற படிச்சுக்க. ஏன்னா தாய் தோப்பனை அடிக்கணும்ல அவசரத்துக்கு, வெளுத்து வாங்குற கராத்தை படிச்சுக்க. பைபிள் படி. நீங்களும் படிச்சு பைபிள் படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு என்ன படிச்சேன்? அருமையான ஸ்டான்லி, அடிக்கடி நினைக்கிறது உண்டு, ஸ்டான்லி BM Tech. அப்படி சாட்சி ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்க. சொல்றாரு, நிறைய பிள்ளைகள் வரிசையா பிள்ளை இருக்கும், இதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலைன்னா சோறே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் மட்டன் எடுப்பாங்க. நிறைய பிள்ளைகள் உள்ள காலம், 7-8 பிள்ளைகள் உள்ள காலம், கொஞ்சம் வருமானம். ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களுக்கு இறைச்சி ஏதாவது 2-3 கிடைக்கும், துண்டு 2-1 கிடைக்கும். அப்ப சொல்லுவாங்க எங்க அம்மா, இதை படிச்சு சுருக்க ஜெபம் என்னமோ சொல்றாரு அவரு, சுருக்க ஜெபம், அது இதெல்லாம் படிச்சு இந்த சங்கீதத்தை ஒப்பிக்கணும். இன்னைக்கு இதை ஒப்பிச்சா சாப்பாடு. அவர் சொல்றாரு, எத்தனையோ நாள் நான் சாப்பிட்டதே இல்லை. எங்க அம்மா கல் மாதிரி இருப்பாங்க. நீ ஒரு நாள் சாப்பிடலாம் சாக மாட்டே, போ, ஒரு நாள் சாப்பிடலன்னு சாவ போற, போடா, அப்புறம் படிப்பாராம். சொல்றாரு, அப்படி வாயை திறந்தாருன்னா பைபிள் கொட்டும் அப்படி. சொல்றாரு, எங்க அம்மா எனக்கு அம்மா கிடையாது பாஸ்டர், எங்க அம்மா கிடையாது, எங்க அம்மா எனக்கு பாஸ்டர். 7-8 பிள்ளைகளை நான் பின்னாடி உலகம் பூரா பிரசங்கம் பண்ணுவேன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. தெரியல. அவர் சொல்றாரு, தெரியல, ஆனா என்னை உருவாக்கினார். வைராக்கியம். என்ன ஒரு நாள் சோறுனா என்ன இருக்கா? வயிறு குறைஞ்சா என்ன போகுது? பைபிள் படிச்சியா? படி. ஒரு பழக்கம், மனப்பாடம் பண்ணுது. 10 வருஷம் மனப்பாடம் பண்ணு, சோறே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம் லேசாய் வராது, வேதத்தை கவனித்து பாரு. புத்திமானுக்கு அறிவு லேசாய் வரும். சொல்லுங்க. ஆமென். ஞானத்தை கொள்ளுவதற்கு மூடனுடைய கையில ரொக்கம் என்னத்திற்கு? அவனுக்கு அதுல மனம் இல்லையேன்னு தெய்வ வசனம் சொல்லு. எனக்கு பணம் இல்லையே பாஸ்டர், நல்ல இடத்துல போய் படிக்க பணம் இல்லையே, நல்ல பள்ளிக்கூடத்துல என் பிள்ளையை சேர்க்க பணம் இல்லையே, சொல்லவே சொல்லாத. உன் நல்ல பள்ளிக்கூடம் வேண்டாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஞானத்தை வாங்குவதற்கு மூடனுடைய கையில ரொக்கம் என்னத்திற்கு? நீ ரொக்கம் இருந்தாலும் உனக்கு ஞானம் வராது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. நீ ரொக்கத்தை கட்டிக்கிட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் நல்ல பணக்காரன், சம்பளம் உனக்கு கட்டுற அளவுக்கு வசதி இருந்தாலும் you cannot get the wisdom. ஞானத்தை வாங்கும்படிக்கு மூடனுடைய கையில ரொக்கம் என்னத்திற்கு? சொல்லுங்க. ஆமென். அவனுக்கு தான் அதுல மனசு இல்லையே. சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு தான் அதுல சாலமோன் சொல்லுகிறான். வசனத்தை டக்குன்னு வாசிப்பீங்களா? குறிச்சு வைங்க பார்ப்போம். சோத்திரம் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிங்க? நீதிமொழிகள் 17:16 17:16 வாசிங்க. ஞானத்தை கொள்ளும்படி, ஞானத்தை வாங்கும்படிக்கு மூடனுடைய கையில ரொக்கம் என்னத்திற்கு? அதின் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. அதின் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. சத்தமா சொல்லுங்க. ஆமென்.
நீ ஞானத்தின் மேல மனம் இருந்தா தான் தம்பி உனக்கு வரும். டியூஷனுக்கு பணம் கட்டுறதுனால வராது. சொல்லுங்க அல்லேலூயா. ஞானத்தின் மேல உனக்கு ஆன்மாவில் மனம் வரணும். ஞானத்தின் மேல உன் இருதயம் சாயணும். ஞானத்தை நோக்கி உன் இருதயம் திரும்பணும். இல்லைன்னா அது வரவே வராது. சாலமோன் உணர்ந்து சொல்லுகிறான், ஞானி. எத்தனை நீதிமொழிகள் எழுதினவன். தேவனுடைய ஞானத்தை பெற்ற சாலமோன் சொல்லுகிறான், உன் மனதை சாய்க்காம ஜெபம் கூட வராது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் மனதை சாய்த்த பொழுது, சொல்லுங்க அல்லேலூயா, உன் மனதை செலுத்தின பொழுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உன் மனதை எந்த காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளனாலும் சரி, ஒரு தெய்வீகம், ஒரு தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளணும், ஒரு காத்திருக்கணும், தேவ தரிசனத்தை பெறணும், தேவனிடத்துல இரக்கத்தை பெறணும், ஒரு வரத்தை பெறணும், கிருபையை பெறணும். சொல்லுங்க ஆமென். உன் மனதை அதுல நீ செலுத்தணும். கர்த்தருடைய மகிமையுள்ள வார்த்தை இது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. சில ஆள் வீட்டை ஜெபம் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஜெபம் வர மாட்டேங்குது? வீட்டு ஜெபத்துல முக்கியம் இருக்கிறத விட இந்த பால்காரன், மணிக்காரன், வெளியே ஓடுற நரி, எலி, வெளியே கத்துற நாய், பால் அடிக்கிற, மணி அடிக்கிறவன் அவ்வளவு நீர் கேட்கும். செல்போன் இருந்துச்சா, வாட்ச் இப்படி ஓடிச்சு, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல எந்த காலம் திருத்துறது? என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேன். உட்கார வேண்டியதானே 2 மணி நேரம், அழுக வேண்டியதானே, கதை அடைச்சிக்கிட்டு அப்படியே ஓடி ஓடி வெளியே என்னன்னு கேட்குறேன். ஏன் இருதயம் பறக்குது உனக்கு? நீ எந்த காலம் தேவனை கண்டடைவ? சொல்லுங்காமே. ஏன் வெளியே என்ன நடக்குதுன்னு கேட்குறேன். இது குண்டா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் ஒரு ஆளுக்கு உட்கார முடியாது. 2 மணி நேரம் உட்கார, 3 மணி நேரம் கதை அடைச்சிட்டு கண்ணீரோடு அழுது பாருங்க பார்ப்போம். தேவனே இறக்கமாயிரும். ஜீவன் பிரிஞ்சவொடனே இருட்டுக்கு தான். கல்லறையில் என்ன வெளிச்சமா போட்டு வச்சிருக்கு? லைட் ஃபோக்கஸ் லைட்டா போட்டுருக்காரு கல்லறைக்குள்ள. ஜீவன் பிரிஞ்சவொடனே தூக்கி கொண்டே மூடத்தானே போறான். சொல்லுங்க ஆமென். அந்த வைராக்கியம் ஏன் இல்லை? ஏன் தேவனை நாம் கண்டடைய முடியல? சிலருக்கு ஒரு மனமா காத்திருந்து ஜெபித்து பழக்கமே கிடையாது. ஒரு மனமா காத்திருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு மனமா காத்திருந்து மன்றாடி அழுது 24 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் காத்திருந்து மன்றாடி ஸ்தோத்திரம் பண்ணி காத்திருந்து. சொல்லுங்க ஆமென். ஆனா அது உண்மையிலே கஷ்டமான காரியம். அதுக்கு ஒரு பயிற்சி, பழக்கம் வேணும். சுந்தர் சிங் வறுமை, சுந்தர் சிங்குடைய புத்தகத்தை படிங்க, ஆச்சரியமா இருக்கும். கேட்குறாங்க, வின்சென்ட்னு ஒருத்தர் கேட்கிறார், அவரோட கூட இருந்தவர் வின்சென்ட், நீங்க எப்படி நைட்டெல்லாம் ஜெபம் பண்றீங்க? அவர் நைட் ஆனாச்சுன்னா அப்படியே நைஸா போய் மூளையில, ஒரு வீட்டு மூளையில அப்படியே மடக்கிட்டு முழங்கால நின்று அப்படியே ஜெபம் பண்ணுவார். சத்தமும் வராது, சத்தம் வர அப்படியே ஜெபம். அவரோட கூட இந்த வெளிநாட்டவர் வின்சென்ட்க்கு எப்படி இது உங்களுக்கு நடக்குது? அவர் சொல்லவே இல்லை. தயவு செய்து நீங்க சொல்லணும் எனக்கு. நீங்க பகல் ஊழியம் செய்றீங்க, ஜெபம் பண்றீங்க, இப்போ ரொம்ப நேரம் ஜெபம் பண்றீங்க, அது சத்தம் இல்லை, அப்படியே முழங்கால அப்படியே தெய்வ பிரசன்னம் அப்படியே ஜெபம் பண்ணி காத்திருக்கீங்க. சொல்லுங்க. அவர் சொல்றாரு, எனக்கும் கொஞ்சம் நேரம் இந்த உலக காரியங்கள் எல்லாம் கடக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகுது. பல காரியங்கள் இதெல்லாம் கடந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே தாண்டின பிறகு அப்படியே நான் ஒரு மனதுக்குள்ள வருவேன். அவருடைய ஜெபம் ரொம்ப வித்தியாசமானது. என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். சொல்லும்போது சொல்றாரு, அப்படியே ஆண்டவர் இறங்கி வந்து இறுக்கி என்னை கட்டிப்பிடிப்பார் அப்படின்னு சொல்றார் சுந்தர் சிங். அப்படியே இறங்கி வந்து என்னை மூடுவார் அப்படிங்கிறார். காலையில அவர் கையை விட்டு விலகும் போது எனக்கு காலையில ஆயிடுது. சொல்லுங்க ஆமென். என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு நேச மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ளதை போன்ற ஒரு அன்பின் உறவு அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதோட முடிச்சிடுறேன். அது எல்லாருக்கும் அருளப்படலை. எத்தனையோ பாடுகளை சகித்த சாது சுந்தர் சிங் அப்படியே இறங்கி வந்து கட்டி அணைப்பார். அவர் கையை எடுக்கும் போது காலையில ஆயிருது. சொல்லுங்க ஆமென். நம்ம ஜெபம் யோசிச்சு பாருங்க. சும்மா கருத்தான ஜெபத்துக்கே அங்கிட்டு ஜன்னல்ல எலி ஓடிச்சா, புளி ஓடிச்சா, பால்காரன் தான் என்னன்னு கேட்குறேன். அந்த குப்பையை விட்டு ஒளிங்க. ஜீவன் போறதை நினைங்க. ஜீவன் போகும்போது எப்ப பெட்டியை தூக்குவேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். வந்தவன் போறான், அவனுக்கு வேலை இருக்கும். எப்ப பெட்டியை தூக்குவிய, அவரவருக்கு வேலை இருக்கு, இருந்துகிட்டே இருக்க போறது இல்லை. தேவனை அறியணும்னா உன் ஆத்துமாவை செலுத்தணும். உன் மனதை செலுத்தாம, சொல்லுங்க ஆமென், ஜெபம் கூட கேட்கப்படாது. உன் மனதை பானபலியாய் வார்க்கணும். சொல்லுகிறார் தானியேல் எழுத்துல, நீ உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. சொல்லுங்க ஆமென். உன் மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அதனாலதான் நிறைய பேர் நல்ல பெரிய சபையின் பாஸ்டர்கள் கூட அப்படியே சபையை விட்டுட்டு போனுக்குன்னு எல்லாம் மூடிட்டு எங்க வரேன்னு சொல்லாம போயிடுவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல 15 நாள், 20 நாள், 21 நாள் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி பாவரிக்கை செய்து என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் இது பண்ணி புது கிருபைக்காக கெஞ்சி ஜெபம் பண்ணி 21 நாள் கழிச்சுட்டு வருவாங்க. நிறைய நல்ல பிரஸ்தவான்கள் மூடிடுவான். அப்படி இருக்கிற ஆள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எங்க வரேன்னு சொல்லி போனுக்குன்னு எல்லாம் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், தூக்கி வீசிவிட்டு 21 நாள் அழுது மன்றாடி ஆண்டவரை கிருபைக்காக கெஞ்சி பாவ அறிக்கை செய்து இறக்கத்துக்காக ஜெபம் பண்ணி எல்லாம் போயிட்டு 21 நாள் கழிச்சு வருவாங்க. எத்தனையோ நல்ல இடங்கள் எல்லாம் நடக்குது, நல்ல பரிசுத்தவான்கள். சொல்லுங்க ஆமென். தேவ பலன் எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது.
வாசிக்கிறோம் தானியேலுடைய புத்தகத்துல அந்த தேவ ரகசியமான வார்த்தை வாசிங்க. அப்பொழுது அவன், இருங்க பைபிளை குறிச்சு வைங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின தயவு செய்து குறிச்சு வைங்க. எதை செலுத்தின? எதைத்தான் நீங்க செலுத்த? நீங்க இப்போ ஜெபம் பண்றதுக்கு என்ன பணமா வேணும்? ஜெபம் பண்றதுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேண்டாம். உன் மனதை, தேவன் உண்டாக்கின உன் ஆன்மாவை மனதை செலுத்து. சொல்லுங்க, உன் மனதை செலுத்து. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. பிரதம மந்திரி, அவனுக்கு சொல்ல 1000 காரணம் இருக்கு. ராஜா கொடுத்த பொறுப்பு இருக்கிறது, ராஜா கொடுத்த பதவி இருக்கு, பிரதம மந்திரியா இருக்கிறான். அவனுக்கு கீழே தான் கல்தையர்கள், சோசியர்கள், குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள் எல்லாம் தானியேலுக்கு கீழே தான் இருக்கு. எத்தனை கையெழுத்து போடணும் தானியேல்? யோசிச்சு பாருங்க. தானியேல் பிரதம மந்திரி, ஓட்டாண்டி இல்ல. தானியேல் பிரதம மந்திரி, 3 வேளை ஜெபிக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு பொறுப்பு. ராஜா கொடுத்த பண விவரம் பூரா அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் சொல்ற, ராஜாவே உமக்கு முன்னா நான் குற்றம் செஞ்சதில்லை, தேவனுக்கு குற்றம் செய்ததில்லை, உன் காரியத்துல நான் குற்றம் செஞ்சதில்லை. அதனாலதான் சிங்கங்களை ஆண்டவர் கட்டினார், சிங்க கறிக்குள்ள சொல்றான். தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா இருந்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் தெளிவாய் சொல்லுகிறது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற தானியேலுக்கு எப்படி மனதை செலுத்தி ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கலெக்டரா இருக்கட்டும், சபைக்கு வர்றாரு, ஒரு மந்திரியா இருக்கட்டும், ஒரு சாதாரண மந்திரி, ஒரு துறை அமைச்சர், எவ்வளவு பிஸி மாஸ்டர், எவ்வளவு கார் நிக்குது அவருக்கு, எவ்வளவு. தானியேல் ஒரு தேசம் வல்லரசு, நேபுகாத்நேச்சார், பாபிலோன், அவ்வளவு பெரிய தேசத்துக்கு பிரதம மந்திரி. இதுல நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? மூட்டையை கட்டி தூக்கி வீசு, முதல்ல குப்பையை தள்ளு. சிலர் நம்ம குப்பையை தலையில வச்சுக்கிறோம். என் பதவி என்னன்னு தெரியுமா பாஸ்டர்? எத்தனை பேர் கையெழுத்துக்கு நிக்கிறான்னு தெரியுமா பாஸ்டர்? நான் கையெழுத்து போடலாம் என்ன ஆகும் பாஸ்டர் தெரியுமா? அப்படியே நாடே ஸ்தம்பிச்சு போயிடும், ஒண்ணுமே கிடையாது. சில பேர் போஸ்ட் அடிக்கும் போது இமயம் சரிந்தது. இமயம் அறிவு கட்டன்னு அர்த்தம். எப்ப சாவா இன்னொருத்தன் வர்றேன்னு ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கல, என்ன இமயம் சரியுது? ஏன் இப்ப அம்மா ஜெயலலிதா அம்மா இல்லையா, நாடே நடக்கலையா, யாரும் நம்ம சாப்பிடலையா, இல்ல வெளிச்சம் கரண்ட் எல்லாம் வராம இருக்கா? எல்லாருக்கும் தான் நம்மளை பெருசா நினைக்கிறது. அந்த தெளிவு இருக்கணும். குப்பையை தூக்கி மூட்டை தூக்கி தள்ளு. பதவியாவது மனம் கிடையாது. 10 பேர் வருவான், நில்லு முதல்ல. நான் நேரடியா இங்க கண்டிருக்கிறேன். நீதிபதி 2-3 நீதிபதி இருந்திருக்காங்க. அது மாதிரி 2-3 ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் மாரிமுத்து, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க நீதிபதிகள். திடீர் கதை அடிச்சுட்டு பேசாம விட்டுருவான். ஜெபம், உபவாச ஜெபம், நீதிபதி. ஏன்னா அவர் பரிசு நேரடியா பார்த்தேன். காரைக்குடியில பாத்தீங்கன்னா ஆட்ட சாட்டம் பெருசா இருப்பாரு, கண்ணங்கரேன்னு இருப்பாரு. எனக்கு அப்படின்னு சுருட்டபடி தெரியாது அவர் யாருன்னு. இங்க வரைக்கும் சுருட்டி விட்டு இருப்பாரு. என்னன்னு தெரியல, லேடிஸ் கிளப்ல கூட்டம் நடத்திட்டு கூட்டத்தோட கூட்டமா கீழே உட்காந்துருக்கிறார். கூட்டத்தோட கூட்டமா ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவரு நீதிபதி தெரியும்ல, எப்படியோ வந்துட்டாரு. தேடி பிடிச்சி போலீஸ்கார முறை வந்துட்டார் ரிமாண்ட் பண்றதுக்கு. அவர் இல்லை, அவர்கிட்ட கையெழுத்து வாங்கல ரிமாண்ட் பண்ணணும். ஒரே கூட்டம் போலீஸ் முக்கியமான. அவர் அப்படியே நெளிஞ்சு வேதாத குறையா இங்க விட நிம்மதியா இருக்க விடுறாங்க இல்லையா? ஒரு பொது மனுஷனா இருந்து ஒரு ஜெபத்தை பிரசங்கத்தை கேட்பான்னு பார்த்தா விடுறாங்களா? போலீஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை. கொண்டே இவனை கையெழுத்து வட்ட வாங்கி கொண்டே ரிமாண்ட்ல பண்ணி தள்ளி விடணுமே, இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்புறம் வேதனையோடு எந்திரிச்சு போனார். ஜெபம் பண்ண நிம்மதியா வந்து ஒரு ஜெப கூட்டத்துல வர முடியுதான்னு கவனிக்கல. சொல்லுங்க, நம்ம பியூனா தான் இருப்போம், நம்மளை பிடிக்க முடியாது. பியூனா தான் இருப்போம், ஆனா நமக்கு நேரமே இல்லை. கேக்குதா? சொல்லுங்க. மனதை செலுத்துங்க. என்ன பதவி இருக்கட்டும், அது ஒண்ணு கூட வராது. ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த பதவி நமக்கு இருக்கிற அந்த படம் பந்து அதெல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு சொல்லுங்க. இந்த தானியேல் போய் ஆண்டவருடைய பாதத்துல விழுகிறான், பாவ அறிக்கை செய்யறான், தேசத்துக்காக கெஞ்சுறான். சொல்லுங்க, மனதை செலுத்துறான். இந்த செலுத்துற மனது கர்த்தர் தொடுது. அதனாலதான் தெய்வ வசனம் சொல்லுது, நீ மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன். சொல்லுங்க அல்லேலூயா. நீ மிகவும், வசனம் இருக்கு, மறுபடியும் அந்த வசனத்தை ஒரே ஒரு தடவை வாசிங்க. அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். கர்த்தருடைய தூதன் சொல்றான், உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு நான் வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நான் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும். முக்கியம், எல்லாரும் குறிச்சு சொல்லுங்க. ஆமென். தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும். தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க, முடிக்க போறோம். சொல்லுங்க. ஆமென். நீ பணத்தை அடைவதற்கும், நல்ல எம்ப்ளாய்மெண்ட் வேலையை அடைவதற்கும், நல்ல இடத்தில் வீடு வாங்குவதற்கும், நல்ல ஒரு 5 சதுரத்தில் கட்டடம் கட்டி அதுக்கு மேலே கட்டுவதற்கும். சொல்லுங்க. ஆமென். அதை சொல்லலை, அது தன்னால வரும், அதுக்கு பிறகு வரும். நீங்க இட்லியை முதல்ல வாங்க, சட்னிக்கு போய் நிக்காதீங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கு சொல்றேன், சட்னி சாம்பாருக்கு நிக்கவே வேண்டாம், அது பாக்கெட்ல டக்குன்னு கொடுத்துருவா. சொல்லுங்க. ஆமென்.
சட்னிக்கு சாம்பாரும் கேட்க வேண்டாம், இட்லியோட சேர்ந்து பையில போட்டுருவான். இது ஒரு தேவ ரகசியம். ஆனா அந்த இடத்துக்கு ஜனம் வரணும். சொல்லுங்க ஆமென். அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். தானியேலே, நீ அறிவை அடைக்கிறதுக்கு, ஏன்னா பாக்கியெல்லாம் இருக்கு. பிரதம மந்திரி இருக்கு, சிங்காசனம் இருக்கு, கிரீடம் இருக்கு, அவனுக்கு அரண்மனை இருக்கு, he has everything, எல்லாம் இருக்கு. இப்ப தன் தேவனிடத்துல மன்றாடுகிறான், ஆண்டவரே எருசலேம் இப்படி கிடக்க ஆண்டவரே, ஜனம் இப்படி கிடக்க ஆண்டவரே, நான் மட்டும் நல்லா இருந்து என்ன செய்யறது கர்த்தாவே? யூத ஜனம் பால் கடித்து போய் கிடக்கு, கல்றையெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு, தேவனுடைய ஆலயமே அங்க இல்ல எருசலேம்ல. நான் இங்க அந்நிய தேசத்துல நான் பிரதம மந்திரியா இருந்து என்ன செய்வேன்? எதுக்கு எனக்கு? சொல்லுங்க ஆமென். எதுக்கு நான் இப்படி இருக்கணும்? தன் தேவனுக்கு முன்னதாக தாழ்த்தி, சிறுமப்படுத்தி, அழுது, பாவ அறிக்கை செய்து, மனதை செலுத்தி, பிரதம மந்திரியா இருக்கிறவன் 21 நாள் உபவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க ஆமென். அவனுக்கு மனைவி பிள்ளைகளை பத்தி எல்லாம் வேதம் சொல்லல, அவனுக்கு ஏதாச்சும் வேணும்னு ஒண்ணுமே கேட்கல, அப்படியே போராடு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை மகிமையுள்ள வார்த்தை. நீ அறிவை அடைகிறதற்கும், ப்ளீஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், படிப்பு வரலங்கிறவன்லாம் பொய். இந்த படிப்பு வரலன்னு ஏமாத்திரம் பத்தி எல்லாம் பயலுக்கு யாரா இருந்தாலும் சரி, எனக்கு படிப்பு ஏமாத்திரம் பொய், மனதை செலுத்தல. ஏன் அந்த காலத்துல டீச்சர்ஸ் இம்போசிஷன் கொடுத்தாங்க தெரியுமா? சீக்கிரமா சொல்லுங்க. 10 தடவை எழுது, 20 தடவை எழுதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியும்? சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்கணும்ல. இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பயிற்சியே இல்லை. சின்ன பிள்ளைகளுக்குலாம் லேப்டாப் அதெல்லாம் கொடுக்காதீங்க. லேப்டாப் கொடுக்குறது, டேப் கொடுக்குறது, சின்ன பிள்ளைக்கு செல் இருந்தால் தான் சாப்பாடு கொடுக்கும், அதெல்லாம் செய்யாதீங்க. பிரெயினே வளராம போயிடும், டிபெண்ட் அப்பான் ஆயிரும். நீங்க மளிகை கடையில் போய் பார்த்தீங்கன்னா அவன் கடகடன்னு சொல்லுவாங்க, நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்குள்ள கிளீனா கடகடன்னு போட்டுருவார். ஒரு ஐயா எனக்கு தெரியும், ஒரு முஸ்லீம் ஐயா, ஒரு பெரிய சிட்டைய குடு 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 டக்குன்னு எழுதிடுவார். நீங்களும் நானும் கால்குலேட்டர் இருந்தால் தான் அதை கூட்ட முடியும். 315 ரூபா அரிசி, மளிகை சாமான் இது ஒரு 240, இது ஒரு 16 ரூபா 50 காசு, என்ன ஒரு 350 ரூபா, என்னத்தையும் போட்டு கூட்டி நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அவர் மின்னல் வேகம் அப்படி பார்க்கும்போதே 8 3 4 5 அவருக்கு செல்போனே இல்லை, நல்ல மனுஷனா இருக்கிறாரு. கேக்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. மூளை வேலை செய்யாம போயிடும். பிள்ளைகளுக்கு சொல்றேன், மூளையே வேலை செய்யாதுடா. கால்குலேட்டரை மல்லு கட்டினா ஆர்சி பள்ளிக்கூடத்துல அடிப்பாங்க, வாய்ப்பாடு சொல்லி. ஆர்சி பள்ளிக்கூடத்துல 12ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நாங்க சொல்லணும், அடி விழுவோம். 1ஆம் வாய்ப்பாட்டுல இருந்து சொல்லணும், 4 1 1 அப்படின்னு சொல்றோம். ஐயட்டு அதெல்லாம். இப்ப இவனுக்கு கால்குலேட்டர் இல்லைன்னா வேலையே நடக்காது, மூளையே வேலை செய்யலையே, கால்குலேட்டர் டிபெண்ட் ஆயிடுச்சு. 8 40 8 48 7 8 56 பாட்டா பாடுவான். பின்னாடி வந்து விழுகும் அடி, திடீர்னு விழுகும் அடி. யாராவது வாயை மூடிக்கிட்டு இருந்தா விழுகிற அடி யாருக்கு விழுகும்னே தெரியாது. 8 40 6 8 48 7 8 56 பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். விளையாட்டுக்க சொன்னாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. இந்த பாட்டு மனசுல கேட்டு கிளீனா பதிஞ்சிடும் பாடுறது. ஏன் இது சொல்லுகிறேன் நான்? கர்த்தருடைய ஜனம் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே மனதை செலுத்துகிறது பெரிய மகிமை, பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு படிப்புலாம் விளையாட்டுல, படிப்பு லேசா வரும். புத்திமானுக்கு அறிவு லேசா வரும், புத்தியை வெறுக்கிறவனுக்கு வராது. புத்திமானுக்கு அறிவு லேசா வரும். பொய்யில் இல்ல, நீ விரும்பணும்ல. சொல்லுங்க ஆமே. அதை நோக்கி உங்களுடைய பிள்ளைகளை நகர்த்தணும். படிப்பு வராதுன்னு ஒரு தடவை சொல்லும்போதே வெளுத்துருங்க. வந்தா தான் சாப்பாடு. படி, 5ஆவது தடவை எழுது, 6ஆவது தடவை எழுது, 10 தடவை எழுது. அதை தெளிவு இல்லாம அடுத்தடுத்து போகக்கூடாது. இந்த கணக்கு புரியலையா? புரிஞ்ச பிறகுதான் அடுத்த கணக்கு. இது புரிஞ்ச பிறகுதான் அடுத்த கணக்கு. சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க. இந்த பிரசங்கமாவது வாத்தியார் பாடம் நடத்துறதா? புரியலையே பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். புத்திமானுக்கு அறிவு லேசாய் வரும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனதை செலுத்தின. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை வாசி முடிப்போம். ஸ்தோத்திரம். 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நன்றி ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷம் 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. கேட்கிறா, நீங்க முதல்ல அறிந்து கொண்டீர்களா? உண்மையை சொல்லுகிற நிறைய பேர் அறிந்து கொள்ளல, அதனாலதான் ஆசீர்வதிக்கப்படல. அப்படியே ஜெபம் உயிரடையில, பரலோகத்தை குறித்த மகிமை வெளிப்படல, கர்த்தரை தேடல, கர்த்தருக்கு பயந்து நடக்கல. ஏன் தெரியுமா? அறிந்து கொள்ளல. கர்த்தர் சீடர்களை பார்த்து, நீங்க இதெல்லாம் அறிந்து கொண்டீர்களா? இப்படி நடக்க போகுது, இது நடக்கும், நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? சொல்லுங்காமே. உலகத்தின் முடிவில் பொல்லாதவர்களை பிரித்து தேவதூதர்கள் அக்கினி சூளையில போடுவார்கள். நீதிமான்கள் மகிமை அடைவார்கள். இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? சொல்லுங்காமே. ஆமா ஆண்டவரே, அறிந்து கொண்டோம். சொல்லுங்க அல்லேலூயா.
ஸ்தோத்திரமாகவேதான் ஆண்டவர் அவருடைய சீடர்கள் ஜீவனை கொடுக்கும்படி ஊழியத்துக்கு போனார். ஜீவனை இரத்த சாட்சியா மறிக்கிறதற்கு கர்த்தரை தேடி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஊழியத்துக்கு சென்றார்கள். எழுந்து நிற்போமா? நன்றி.